யூனிட் 2 காஸ்ட் ஷீட்டில் ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் பார்த்துருப்போம். அதுலேயே வந்து இது டீட்டெயில்டான ஃபார்மேட்டு. இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வர அதர் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்மேட் பார்க்கலாம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது மூணும் ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணுவோமா, இந்த ஹெட்டுக்கு கீழே இவ்வளோ ஐட்டம்ஸ் வருது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சம்மில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். இதில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஃபேக்ட்ரி லைட்டிங் அண்ட் ஹீட்டிங், பவர் அண்ட் ஃபியூல், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், wages and foreman and other indirect labor, drawings, office works, office expenses, repairs on plant and machinery, factory or work manager, consumable stores supervising expenses. இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு இல்லை, இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், ஃபேக்ட்ரியில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, அங்கே வந்து வெறும் மிஷின்ஸு, ப்ரொடக்ஷனு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மிஷின்ஸுக்கு தேவையான பவரு, ஃபியூலு, லைட்டு, அந்த அந்த ஃபேக்ட்ரி இருக்கிறதுக்கான அந்த இடத்துக்கான ரெண்ட்டு, நெக்ஸ்ட் அதை மிஷினை ரிப்பேர் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ஈஸியாக போடலாம். மனப்பாடம் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி வர்றது தான் என்னது, ஒர்க் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ். இந்த ஹெட்டு கீழே என்ன வரும்னா, ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரிஸ், ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஆஃபீஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, ஆஃபீஸ் லைட்டிங் and heating, office building insurance, telephone, telegraph and postage, director fees, depreciation on office building and furnitures, repairs on office furnitures, legal charges, bank commissions, salary of office manager, salaries of accounting office. Then sundry ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இதுவும் என்னது, ஒரு ஆஃபீஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும், ஃபர்னிச்சர் இருக்கும், அந்த ஃபர்னிச்சருக்கான டெப்ரிசியேஷன், ரிப்பேரு, அப்புறம் ஆஃபீஸில் லைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்க மேனேஜருக்கு வந்து சேலரி தரணும். இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். இந்த ஹெட்டு கீழே அட்வர்டைஸிங், சேல்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ்மேன் சேலரி அண்ட் கமிஷன், ஷோரூம் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ட்ஸ், வேர்ஹவுஸ் சார்ஜஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், அன்கீப் ஆஃப் சேல்ஸ் வெஹிக்கல்ஸ், டிஸ்கவுண்ட் டு கன்சியூமர், ரிப்பேர் அண்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் டெலிவரி வேன்ஸ், மார்க்கெட் ரிசர்ச், சாம்பிள்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும். இப்போது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸில் என்ன இருக்குன்னா, இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து சேல் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கான அட்வர்டைஸிங், அப்புறம் அது அவங்களுக்கான சேலரி, நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கு எக்ஸ்பென்சஸ். இப்போ அந்த ப்ரொடக்ஷன் பண்ண பொருளெல்லாம் வந்து வேர் ஹவுஸில் வைப்பாங்க, அதுக்கான சார்ஜஸ்ஸு, வெஹிக்கிள் தானே எடுத்துகிட்டு போகுது, அதுக்கு வந்து தேவையான எக்ஸ்பென்சஸ், அப்புறமா கன்சியூமருக்கான டிஸ்கவுண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சேல்ஸ் வரும். ஓகேவா, இந்த ஃபார்மேட் வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. எந்தெந்த ஹெட்டு வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோத்தையும்லாம் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. இதிலேருந்து மினிமம் எப்படி சொல்கிறது, 10 மார்க்கில் கம்மியாக தான் வரும். இவ்வளோவும் கொடுக்க மாட்டாங்க. 10 மார்க் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு கீழே ஒரு 5 ஐட்டம்ஸ் 6 ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கேற்ற சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.